ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சிக்கன் பேட்டி செய்ய போகிறோம். அதுக்கு அந்த மசாலாலாம் இருக்குல்ல, போன்லெஸ் சிக்கன் ஃபீட்டு, அது மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா அதில் மிக்சியில் போட்டு, இது பிரெட் க்ரம்ஸ், இது ப்ரெட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம சிக்கன் பேட்டி செய்யலி நல்லா அரைச்சது பிசைஞ்சிக்கோங்க. சோயா சாஸ், மிளகுத்தூள் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பிசைஞ்சிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் போட்டால் நமக்கு கிறிஸ்பியாக வரும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல, இப்போ இது அவனில் வச்சுட்டு இது ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அது பாருங்க, 13 செகண்ட்ஸ் வச்சாதான் போதும். நமக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது ஸ்கொயர் ஷேப் மாதிரி இந்த சிக்கன் மாவு இருக்குல்ல, அது தட்டிக்கலாம். அப்புறமா இது நம்ம ஸ்கொயர் ஷேப்லேயே கட் பண்ணலாம். இப்போ ஆயிலில் அந்த தோசை கரண்டி இருக்குல்ல, அதில் ஆயில் போட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க ஷேப்ஸாக. இது கோட்டிங் கொடுக்க 2 முட்டை, பெப்பர், மில்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மில்க்கு, அப்புறமா சால்ட் போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரிகானோ, அப்புறமா பால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு சால்ட்டு, பால் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பால் பத்தலைன்னா போட்டுக்கோங்க பால் கொஞ்சம். அப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கட் பண்ணிக்கோங்க. ஷேப் டைமண்ட் ஷேப் மாதிரியா கட் பண்ணாதான் நல்லா தான் இருக்கும் நமக்கு. அப்புறமா நான் உங்களுக்கு சொன்னல தோசை தவா, அந்த தோசை கரண்டி, அந்த டைமண்ட் ஷேப் மாதிரியா கட் பண்ணோம். டைமண்ட் ஷேப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா மேரினேட்டிங்? இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் மேரினேட்டிங் ஐட்டம்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது எங்கள் பாட்டி செய்யினாங்க. இது உங்களுக்கு சின்ன பசங்க பெரிய பசங்களுக்கு லஞ்ச் எடுத்துன்னு போயிடலாம். ஃப்ரைட் ரைஸும் வச்சுன்னு போயிடலாம். இது இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேரினேட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரெட்டு, ஃபஸ்ட்டு அது அந்த எக்கில் இருக்குல்ல, நம்ம அந்த ஐட்டம்ஸு அதை எக்கில் போட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கோங்க. நிறைய போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்டு இந்த மாதிரியா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இப்போ நம்ம ஸ்லோ, மீடியம், லோ தான் அல்லோடு. அந்த ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்லோவில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்கக்கூடாது. 2 பக்கம் ரோஸ்ட் ஆகணும், சிக்கனும் வேகணும். அப்புறமா திருப்பிக்கோங்க அந்த சிக்கன் பேட்டிஸ்லாம். அடுத்தது இங்கேயும் பேட்டி ரோஸ்ட் ஆகும். ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா இதுக்கு பர்கரும் வச்சுன்னு சாப்பிட்லாம். பர்கரு சூப்பராக இருக்கும். பர்கருக்கு நடுவில் சாப்பிடலாம். அதுக்கு பர்கருக்கே நாங்கள் தான் கட்லட் மாதிரியா சாப்பிட்றோம். சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நம்ம சின்ன குட்டீஸ் செய்யலாமா? சின்ன குட்டீஸ் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? நீங்களும் செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, டிஸ்கிரிப்டிவ் பெல் பண்ணிக்கோங்க. பாய்.